அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சிறிது நேரம் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 79 அதனுடைய 8வது வசனத்திலே நடுப்பட்ட வசனத்தை இப்படி சொல்லுகிறது. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதையும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை எதுன்னு சொன்னா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இங்க சொல்லப்படுகிற வார்த்தை உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக. ஆமென். உம்முடைய இரக்கங்கள், கவனிங்க, உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம், அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைத்தனமாக இருந்தார்கள். அப்போ ஏதோ ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம் இல்ல, 430 வருஷம் அவர் அடிமைத்தனமா இருந்தார்கள். இப்ப விடுவிக்கப்படுவோம், இப்ப விடுவிக்கப்படுவோம் அப்படின்னு அவர்கள் ரொம்ப வேதனையோடு, சங்கடத்தோடு, சஞ்சலத்தோடு, தவிப்போடு, கஷ்டத்தோடு தாங்க. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் கழிக்கும் போதெல்லாம், அல்லேலூயா, அவருடைய ஜெபம், அவருடைய விருப்பம், வாஞ்சை எல்லாமே எப்படி இருந்துச்சுங்க? தேவனுடைய இரக்கம் சீக்கிரமாய் நேரிடும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த வருஷங்கள் முடிஞ்ச உடனேதான் அவருடைய இரக்கம் அவருடைய தம்முடைய ஜனத்தின் மேலே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆனா பாருங்க, எருசலேம் அலங்கப்பட்ட, எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தியை நெகேமியா கேட்டான். கேட்ட உடனே அவன் அழுகிறான், துக்கிக்கிறான், உபவாசிக்கிறான், ஜெபிக்கிறான். ராஜ சமூகத்தில் பிரவேசிக்காம கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் நெரிசிறான். துக்க முகத்தோடு கூட துக்கிக்கவும், உபவாசிக்கவும், ஜெபிக்கவும் செய்த போது, அல்லேலூயா, சீக்கிரமாய் ஆண்டவர் இரக்கம் அவனுக்கு நேரிடும்படியாக உதவி செய்தார். அல்லேலூயா. சீக்கிரமாகவே ஆண்டவர் இரக்கத்தை காண்பிச்சார். ராஜாவுடைய கண்களில் தயங்கடிக்க செய்தார், ஜனங்களுடைய கண்களில் தயங்கடிக்க செய்தார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அறைகோல் விட்டவுடனே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கைகோர்த்து ஒருமித்து கடந்து போய் அந்த எருசலேம் அலங்கத்தை கட்டினார்கள். அல்லேலூயா. இது ஆசாப் எழுதின ஒரு சங்கீதம். ஆசாப் ஒரு ஆசாரியன். அல்லேலூயா. ஆசாப் ஒரு ஆசாரியன். பாருங்க, தேவனுடைய சமூகத்திலே ஒரு ஆசாரியன் இவ்விதமாய் ஜெபிக்கிறார். என்னதுங்க? உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. அல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியிலே, சஞ்சலத்தின் மத்தியிலே, தவிப்பின் மத்தியிலே இருக்கிற ஸ்தோத்திரம் ஒரு கூட்ட ஜனங்களுக்காய் ஆசாரியன் பரிந்து பேசுகிறார். உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஆண்டவர் சில சமயம் இரக்கங்களை சீக்கிரமாய் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, தானியேலை பொய் குற்றம் சுமத்தி சிங்கக்கெபியிலே போட்டபோது ஆண்டவர் சீக்கிரமாய் இரக்கத்தை காண்பித்தார். அல்லேலூயா. சீக்கிரமாய் இரக்கத்தை காண்பிச்சார். ஸ்தோத்திரம். ஒரு பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவனுடைய நாமத்தையும் தூஷித்து நிந்தித்த போது அந்த இடத்திலே தாவீதுக்கு ஆண்டவர் சீக்கிரமாய் இரக்கத்தை காண்பித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். சாரிபாத் விதவிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சீக்கிரமாய்
இரக்கத்தை காண்பித்து அவர்களுக்கு மனதுரினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாரிபாத்திற்கு சீக்கிரமாய் தேவனுடைய இரக்கம் பாராட்டாண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம், ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது சீக்கிரமாய் தேவனுடைய இரக்கம் நமக்கு நேரிடும்படியாய் உதவி செய்வார். ஒருவேளை சொந்த பந்தம் கைவிடலாம், அப்பா அம்மா கைவிடலாம், நம்பினவர்கள் கைவிடலாம், நம்முடைய நண்பர்கள் கைவிடலாம், இனஜன பந்துக்கள் கைவிடலாம், கூட பிறப்புகள் கைவிடலாம், நாம் நம்பின அதிகாரிகள் கைவிடலாம். யாரெல்லாம் கைவிட்டாலும் ஆண்டு சொல்றார், நான் உன்னை கைவிடுவதில்லை, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், என்னுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கம் சீக்கிரமாய் நேரிடும். அல்லேலூயா. அப்படி ஒரு ஜெபம்தான் ஆசாப்க்கு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆசாரியனாய் ஆசாப் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு தம்முடைய ஜனத்திற்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை சீக்கிரமாய் நேரிடும்படியாய் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையா இருந்தோம்னா, உண்மையா ஜெபிச்சோம்னா, உண்மையா அவரை தேடணும்னா, மனம் திறந்து நம்முடைய எல்லா காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொன்னா அவருடைய இரக்கங்களை ஆண்டவர் சீக்கிரமாய் நமக்கு பாராட்டுவார். அல்லேலூயா. வேதவசனம் விதமா சொல்கிறது, நான் எவன் மேல் இரக்கமாய் இருக்க விரும்புகிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும், உண்மையா இருக்கணும், உண்மையான தேடணும், மனம் திறந்த அவர்கிட்ட பேசணும். அப்படி பேசும்போது அல்லேலூயா, அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீக்கிரமாய் இரக்கம் பாராட்டின தேவன், தானியேலுக்கு சீக்கிரமாய் இரக்கம் பாராட்டின தேவன், ஸ்தோத்திரம், தாவீதுக்கு சீக்கிரமாய் இரக்கம் பாராட்டின தேவன், சாரிபாத் விதவைக்கு சீக்கிரமாய் இரக்கம் பாராட்டின தேவன், அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு சீக்கிரமாய் இரக்கம் பாராட்டின தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீன் பிடிக்க போய் ஒண்ணுமே கிடைக்கல, ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனபோது சீக்கிரமாய் இரக்கம் பாராட்டி அவனுக்கு வேண்டியவைகளை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சீக்கிரமாய் இரக்கம் பாராட்டினார். ஒவ்வொருவருக்கும் யாரெல்லாம் உண்மையா ஆண்டவரை தேடுறாங்களோ, உண்மையா நோக்கி கூப்பிடுறாங்களோ, மனம் திறந்து பேசுறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாய் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான சிறு பிள்ளையே, வாலிப சகோதரனே, சகோதரனே, ஐயா, அன்பு சகோதரியே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று சொன்ன தேவன், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஸ்தோத்திரம். அவர் உன் குடும்பத்தின் மீது உண்மையிலே இரக்கம் கொள்ளவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு உண்மையா ஜெபிங்க, உண்மையா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரே உங்களுடைய இரக்கங்கள் எனக்கு சீக்கிரமாய் நேரிடுவதாக. ஆசாப் ஜெபித்தது போல இன்னைக்கு நம்மளும் ஜெபிப்போம், அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.